சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாமானிய நிலையில் இருக்கிற மக்களுக்கு பிடிக்காது. வணிகம், படிப்பு, தொழில், வேலைவாய்ப்பு இப்படிங்கிற இந்த சூழல் ஓடிட்டு இருக்கிற அந்த மனித சமூகத்துக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் பிடிக்காது. அரசியலில் அதீதமான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கூட அரசியல் அமைப்பினுடைய உள் விவகாரங்களை பற்றி பேசணும்னா புரியாது, பிடிக்காது. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இடஒதுக்கீடு சம்பந்தமான விவகாரங்கள், கம்யூனல் ஜியோ அப்படிங்கிற இந்த விகிதாச்சார அடிப்படையை பற்றி பேசணும்னா நிச்சயமாக பல்கலைக்கழகத்தில் உயர்கல்விக்காக படிக்கிற மாணவர்கள் கூட அதை புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப குழப்பமான ஒரு விவகாரமாக தான் அது இருக்கும். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக அளவிலான இடஒதுக்கீடு, சமூக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டி இப்படிங்கிற இந்த விவகாரங்கள்லாம் பேசுகிறது பெரும்பாலானவர்கள புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தா பாண்டியன் அதை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசுவார். அடுத்ததாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் பேசினார்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே புரியும். குளத்தூர் மணி அண்ணன், அது தவிர எழுத்தாளர் ஜவஹர், இவங்கள மாதிரி இருக்கிற ரொம்ப குறைவானவங்க தான் இந்த செய்தியை நம்மளுடைய மனதில் பதிய வைக்கிற அளவுக்கு விவரமாக தெளிவாக பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு விவகாரமாக தான் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு 10.5 விழுக்காடு வேணும், அது அப்புறம் 11 வேணும், 12, 13, 14, 15ன்ட்டு இப்போ எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட நீண்ட நாள் காலமாக போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றிய ஒரு முன்னெடுப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சாத்தியமே இல்லை. வன்னியர்களுக்கான ஒதுக்கீடுங்கிறது மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலுக்குள்ளே பிரித்து கொடுக்க முடியாது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தாலும் அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை பற்றி சோசலிச மையம் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற தோழர் மருதுபாண்டியன் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. மருதுபாண்டியன் எவ்வளவு சிக்கலான செய்திகளையும் எளிதில் விளக்கி எழுதக்கூடியவர், ஒரு எழுத்தாளர். அந்த வகையில் தான் அவர் பல நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு, பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிட்டுருக்காரு. ஆனால் ஒரு பேச்சாளராகவும் மக்களுக்கு இந்த விஷயங்களை எளிதில் புரிய வைக்கிற ஒரு விஷயமாக இந்த நேர்காணலில் நம்மளோட பேசுகிறாரு. மருதுபாண்டியன் அவர்களோட நம்ம பேசுவோம். பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ள வன்னியர்களுக்கான உள்ளொதுக்கீடு எப்படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதை பற்றியும், வன்னியர்கள் ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கையை காட்டிலும் அதிகப்படியான வசதி வாய்ப்புகளையும் சலுகைகளையும் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறிய நிலையும் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. தொடர்ந்து நம்ம மருதுபாண்டியன் அவருடைய நேர்காணலை பார்ப்போம். இது உங்களுக்கும் பல புரிதலை உருவாக்கத்தக்க வகையில் இருக்கும். யாருக்கு சாதகமாக இருக்கார், யாருக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிற நீங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை பற்றி புரிவதற்கு இந்த நேர்காணல் மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய சாதி அடிப்படையிலான அந்த பட்டியலில் டிஎன்சி அப்படிங்கிற ஒரு குறியீடு வந்துங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் டிஎன்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வருது. இது எதை குறிக்குது? இது எதனால் இந்த கேட்டகரி உருவாக்கப்பட்டதோ? டிஎன்சி அப்படின்றதோட முழு விரிவாக்கம் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். இன்றைக்கி எம்பிசி கேட்டகரியில் இருக்குது. சரிங்க. முன்னாடி இந்த டிஎன்சிங்கிற வகைப்பாடு டிஎன்டின்னு அழைக்கப்பட்டு இருந்துச்சு. 1979க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மக்கள் டிஎன்டி, டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு தான் வழங்கப்பட்டு இருந்தாங்க. 1979 ஒரு முன்னாடி இந்த டிஎன்டி மக்களுக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது அதுக்கான பயிற்சி வகுப்புக்கான அறிவிப்பு எம்ஜிஆர் அரசு கொடுக்குது. அது எஸ்சி எஸ்டிக்கு இத்தனை சீட்டு, டிஎன்டிக்கு இத்தனை சீட்டுன்னு கொடுக்குறாங்க. அது நிறைய பத்திரிகைகள் வருது, தமிழ் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகைலாம் அந்த இது வருது. பயிற்சி வகுப்புக்கு ஆனால் விளம்பரம். அந்த விளம்பரம் வரதை பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வெளியிடப்படுது. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி, ஏன்னா டிஎன்டின்னு நீங்கள் கொடுக்குறீங்க, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னு கொடுக்கலாமே, டிஎன்சின்னு கொடுக்க வேண்டியதானு சொல்லி தமிழக அரசை கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க,
டிஎன்சின்னு எங்கேயாச்சும் ஒன்றிய அரசு ஏதாச்சும் அரசாணை போட்டிருக்குதா, இல்லை எங்கேயாச்சும் அது பற்றிய குறிப்புகள் ஏதாச்சும் போட்டிருக்குதா, இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணார், ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட அறிக்கையில் சில இடங்களில் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னு குறிக்கிறாங்க. அதை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே எம்ஜிஆர் அரசு உடனே என்ன பண்ணுது, இது ஒன்றிய அரசு இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு போல இருக்கு, அதனால் நம்மளும் இதை டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னு அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1979 ஜிஓ 1310 வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் டிஎன்டின்னு அறியப்பட்ட அந்த சமூகங்கள் இனிமேல் டிஎன்சி டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்ற அறியப்பட்ட மக்கள் அந்த வகைப்பாடு இனிமேல் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸு அப்படின்னு அழைக்கப்படுவார்கள்னு ஒரு அரசாணை போடுறாங்க. இப்படி அரசாணை போட்டு இந்த மக்களோட அந்த நாமன் கிளேச்சரை மாற்றணுங்கிறதுன்னு ஒன்றிய அரசு எந்த ஒரு அரசாணையும் கொடுக்கல. இந்தியாவின் பிற எந்த மாநிலங்கள்லையும் இதை நடைமுறைப்படுத்தலை. எந்த மாநிலங்களையும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை அனுப்பலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஎன்டியை தன்னிச்சையாக டிஎன்டின்னு தமிழக அரசு மாற்றிருச்சு, டிஎன்சின்னு மாற்றிருச்சு. அப்போ டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ்னு போட்டதுனால ஒன்றிய அரசோட பல சலுகைகள் இந்த மக்களுக்கு 40 ஆண்டுகளாக கிடைக்காம இருக்குது. குறிப்பாக என்னென்ன சலுகைகள் சொல்லப்படுது? கல்வியில் உபகாரச்சம்பளம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ முன்னாடி டிஎன்சியாக இருக்கிறதுக்கு முன்னாடி டியூஷன் ஃபீஸ் முழுக்க ஃப்ரீ, ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ நம்மகிட்ட இருக்கிற நடைமுறையில் 12வது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃப்ரீ, எந்த ஃபீஸும் கட்டணும்னு அவசியம் இல்லை. 12வது படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ ஒரு பிஏ பிஎஸ்சி ஏதோ ஒன்று படித்தோம்னா அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். அது டியூஷன் ஃபீஸ்னு ஒன்று வரம்பு வச்சுருக்கு. ஆனால் 79க்கு முன்னாடி இந்த மக்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, டியூஷன் ஃபீஸே கிடையாது, ரிலாக்ஸேஷன் இல்லை, எக்ஸம்ஷன், அது விலக்கு, டியூஷன் ஃபீஸே கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒரு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்க படிக்கணும்னா இப்போ டாக்டராகவோ என்ஜினியராகவோ இல்லை ஒரு வேறு ஆர்ட்ஸ் காலேஜ் ஏதாச்சும் படிக்கணும்னா இன்றைக்கி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது. இந்த சட்டத்தை திருத்தம் செய்ததன் மூலம் முதலில் எங்களுக்கு கிடைச்ச பெருங்கேடு, எங்களோட கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்படுது, எங்களுக்கான உரிமைகள் அது விளக்கப்படுது. அப்புறம் ஒன்றிய அரசில் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 3000 4000 அப்படின்னு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்வியில் சில குறிப்பிட்ட பிரிவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. இப்போ அவ்வளவு கல்வி சலுகைகள், கல்வி உபகார சலுகை, அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. 40 வருஷமாக இந்த சமூகத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதே டிஎன்டின்னு போட்டுட்டு இருக்க மற்ற மாநிலங்களில், தமிழ்நாடு நீங்களாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய டிஎன்டி குடிகள் இந்த உதவிகள் எல்லாத்தையும் பெற்றுட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இங்கே டிஎன்சின்னு மாற்றப்பட்டதால் அது தடைபட்டிருக்கு. ஆமாம், தடைபட்டிருக்கு. டிஎன்சி இல்லாத மற்ற மாநிலங்களில் தொடர்ச்சி அந்த சலுகைகள் கிடைக்குது. இரண்டாவது, ஆண்டுதோறும் எஸ்சி எஸ்டிக்கு அந்த வெல்ஃபேர் ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களோட வளர்ச்சிக்காக சில 1000 கோடிகள் நிதி ஒதுக்குறாங்க. மத்திய அரசு ஒதுக்கி மாநில அரசு கொடுப்பாங்க. மாநில அரசு அது முறையாக செலவழிக்கணும். அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள், மற்ற லோனு, மற்ற தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மாநில அரசு கொடுக்குது. அதை போல் டிஎன்டி மக்களுக்கும் ஒரு பெரிய தொகை ஒதுக்குறாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு 1500 கோடி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒதுக்குறாங்க. இந்த டிஎன்டி மக்களுக்கு 1500 கோடி ஒதுக்குறாங்க. இந்த 1500 கோடியை இந்த மக்களோட நலத்திட்டங்கள், மேம்பாட்டு திட்டங்களுக்காக மாநில அரசு செலவு பண்ணலாம். எல்லா மாநில அரசுகளும் இது வாங்கிட்டு அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்கிறாங்க. செய்யும்போது ஒரு பேங்க் லோன் போகிறோம், அதில் ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மக்களுக்கு ஒரு சப்சிடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டிஎன்டிங்கிற சான்றிதழ் இருந்ததுன்னா இந்த மக்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கோம். இதை எம்ஜிஆர் சர்க்கார் டிஎன்சின்னு மாற்றினதுனால கிட்டத்தட்ட 1979 40 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு இந்த எந்த சலுகைகளும் கிடைக்கல, தொடர்ச்சியாக அந்த உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு வருது. என்ன காரணத்தினால் அதிமுக இந்த ஒரு குளறுபடியை செய்கிறாங்க? புரிதல் இல்லாமையா, இல்லை திட்டமிட்ட சரியா? இது 79 எம்ஜிஆர் இந்த ஜிஓ போட்டுட்டாரு 1310 டிஎன்சின்னு.
அப்புறம் 1980 வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அரசு படுதோல்வி அடையுது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, அப்போ வந்து அவர் இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் கொண்டு வந்தார். 9,000 ரூபா உச்சவரம்பு வச்சார். இந்த 9,000 உச்சவரம்பு வந்து சட்டநாதன் கமிஷனில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணிவிட்டு உச்சவரம்பு கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக நீதி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் எல்லாமே அதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க. இந்த உச்சவரம்பை நீக்குங்க, இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு போக்கு அப்படின்னு எம்ஜிஆருக்கு வலியுறுத்துகிறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. எம்ஜிஆர் இதை அரசு சட்டம் பண்ணலை. ஆனால் 1980 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே நம்மளோட தோல்விக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அனைத்து கட்சி தலைவர்களும் போகிறாங்க. ஆசிரியர் கி வீரமணி உட்பட எல்லாமே போகிறாங்க. ஆணைமுத்தையா எல்லாமே போய் எம்ஜிஆர்ட்ட அந்த கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க. பகிர்ந்து உடனே வந்து எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுத்து திரும்ப ஒரு அரசாணை வெளியிடுறாரு. 1980 ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அது வெளியிடும் போது என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் வெளியிட்டு இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து அந்த பொருளாதார உச்சவரம்பை நீக்கினா போதும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் அரசு என்ன பண்ணுச்சு, கூடுதலாக வந்து அது வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருந்ததை 50% மாற்றி ஒரு கூடுதல் போனஸ் மாதிரி கொடுக்குறாரு. இந்த மக்களுக்கு உண்மையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துறது யாருன்னா எம்ஜிஆர் தான். 33 எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் சலுகை. ஆமாம், நம்ம எதிர்பார்த்தது கிரீமி லேயரை மட்டும் நீக்குங்கன்னு தான் நம்ம வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தோம். அவர் கிரீமி லேயரை நீக்கினதும் இல்லாமல் இந்த 33 விழுக்காடை வந்து 50 விழுக்காடாக மாற்றுறாரு. அப்படி 50 விழுக்காடாக மாற்றி ஜீவோ போடுறாரு. அரசாணை போடும்போது அதை தெளிவாக வந்து அரசாணையில் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் சமூக நீதி தொடர்பாக, இடஒதுக்கீடு தொடர்பாக போட்ட எல்லா அரசாணையும் நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை விட்டுறாரு. அந்த ஜீவோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1979 ஜீவோ 1310 நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அரசே அதை நீக்கிறது. கொண்டு நீக்கிறாங்க. அப்போ பழைய நிலைக்கு வந்துடுது, டிஎன்டியாக வந்துடுது. சரிங்க, பழைய சட்டப்படி வந்து பழைய நிலைக்கு வந்துடுது. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளோட அலட்சிய போக்குனால தான் இந்த அரசு அந்த சாதி சான்றிதழ் வழங்கும் போது டிஎன்சினே கொடுத்துட்டு வர்றாங்க. இது அந்த அதிகாரிகள் பண்ணுற மிகப்பெரிய துரோகம். இது இந்த மக்களுக்கு தெரியலை. இந்த சமூகம் தெரியலை. குறிப்பாக இதில் எந்தெந்த சமூகங்கள் வருது? 68 சமூகங்கள் வர்றாங்க. 68 சமூகங்களில் வந்து கள்ளர், மறவர், வலையர், அம்பலகாரர், முத்தரையர், ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், வெள்ளையாங்குப்பம் படையாச்சி, வேப்பூர் பறையர்கள், தோகைமலை குறவர்கள், இப்படி நிறைய தொட்டிய நாயக்கர்கள், போயர்கள், இப்படி ஒரு பெரிய சமூகம் 68 சமூகங்கள் இதில் வர்றாங்க. பூமு மாட்டுக்காரர் வர்றாங்க, மீனவர் வர்றாங்க, குறவர் வர்றாங்க. இப்படி ஒரு 68 சமூகங்கள் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ காலனி ஆட்சியில், வெள்ளையர் ஆட்சியில் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் 68 தொகுப்புல இது வர்றாங்க. இவங்க தான் டிஎன்டி மக்கள்னு அழைக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் பூரா கிடைக்காம இருக்குது இன்னும். அதுக்காக தான் இன்றைக்கி அந்த டிஎன்டி சமூக கூட்டமைப்பு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எங்களுக்கு இந்த எங்கள் பழைய மாதிரி எங்களுக்கு வந்து டிஎன்டியை கொடுங்க, எம்ஜிஆர் அரசு அதை வித்ட்ரா பண்ணிடுச்சு, பண்ணதுக்கப்புறம் ஏன் எங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கிற போராட்டத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்த ஆட்சியாளர்களுக்கு இதை கவனத்தில் எடுத்து கொண்டு போகிறதுக்கு யாராவது சரியாக வேலை செஞ்சாங்களா, செய்யாமே விட்டாங்களா? இல்லை, இது குறித்த பரவலான விழிப்புணர்வு வந்து இந்த மக்கள்கிட்டையும் இல்லை, அரசியல் தலைவர்கள்ட்டையும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீன்னு ஒன்று பழைய மாதிரி இருந்துச்சு. அப்போ மேல் படிப்புகளுக்கு தான், ஹையர் எஜுகேஷன் தான் வந்து ஃபீஸ் இருக்கும்போது தன்னோட உரிமைகள் பறிக்கப்பட்டதை கூட இந்த சமூக மக்கள் உணர முடியலை. அதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. இப்போ 2011 குற்றப்பழங்குடி சட்டம் போட்டு 100 வருஷம் ஆயிடுச்சு. 1911 சென்னை ராஜதானியில் கொண்டு வந்தாங்க. 2011 அந்த சட்டம் அந்த நூற்றாண்டு நிறைய ஒட்டி இந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது. இந்த சமூகத்தில் படித்த கல்வியாளர்கள் மத்தியில், அரசியல் சிந்தனையாளர்கள் மத்தியில் இந்த சட்டங்களை பற்றி, இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி நிறைய உரையாடல்களை வெளியே நிகழ்த்துறாங்க. அப்போ தான் என்னென்ன உரிமைகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதே தெரியுது.
அந்த சமூகம் சார்ந்து இருக்கிற உயர்நிலை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்பதான் தெரியுது. அப்பதான் தெரியுது நமக்கு என்னென்ன உரிமைகள் இருந்தது, என்னென்ன மறுக்கப்பட்டுருச்சு, 79க்கு பின்னாடி என்ன இவ்வளோ உரிமைகள் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பரவலாக தெரிய வருது. அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை நிறுவி இந்த 68 சமூகத்தில் இருக்க எல்லா சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு பேசி நமக்கு என்னென்ன உரிமைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்க, நம்ம உரிமைகளுக்காக போராடணும், அதுக்கு நம்ம முதல் டிஎன்டிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கணும், தமிழக அரசிட்டிருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்ட குழு அமைச்சு அந்த தொடர்ச்சியாக போராடிட்டு வர்றாங்க. அந்த போராட்டத்தின் அடிப்படையில் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் பண்ணோம், மாநாடு நடத்தினோம், மறியல் பண்ணோம், எல்லாமே பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. தாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி காலத்திலேயே கடைசியில் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாரு. டிஎன்சியை வந்து டிஎன்டியை மாற்றி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்ததை ஒட்டி நாங்கள் திரும்ப தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளை போய் சந்திக்கிறோம், அமைச்சர்களை சந்திக்கிறோம், அந்த துறை அலுவலர்கள் சந்திக்கிறோம், எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த மக்களோட போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக அடுத்து தேர்தல் வேறு வருது, இந்த மக்களை ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் டிஎன்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை போடுறாங்க. அப்படி போட்ட அரசாணையில் ஒரு தப்பு நடத்திடுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்கன்னா, மாநில அரசுக்கு டிஎன்சி ஆகும், மத்திய அரசுக்கு டிஎன்டி ஆகும், இரட்டை சான்றிதழ் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அரசாணை போட்டு விட்டுறாங்க. இன்னும் பெரிய சிக்கல். ஒரு ஜாதிக்கு 2 சான்றிதழ் எப்படி நடைமுறை சாத்தியம்? அப்படி சாத்தியம் இல்லைங்கன்னு சொல்லி திரும்ப நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், போராடுறோம். அடுத்து ஆட்சி மாறிடுது. ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்துடுது. தேர்தலில் வந்து ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸ்டாலின்கிட்ட எங்கள் கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு டிஎன்டிங்கிற சர்டிஃபிகேட்டுக்காக போராடிட்டு இருக்கோம், எனக்கு 2 சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒற்றை சான்றிதழ் தான் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கட்டாயம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்து திரும்ப அவர் ஆட்சியிலேயே அதை நிறைவேற்றாமல் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து அவர் செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சு கொடுக்கும்போது இப்போயும் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, டிஎன்டின்னு ஒற்றை சான்றிதழ் கொடுக்காம DNC/DNTன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ DNC/DNTங்கிற வகைப்பாடு ஒன்றிய அரசில் கிடையாது. இந்தியா முழுமைக்கு டிஎன்டி மட்டும்தான் இருக்குது. டிஎன்சிங்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே இல்லாத ஒரு நாமன் கிளேச்சர் அவங்க புதுசாக உருவாக்கி நீங்கள் டிஎன்சி தாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மேலே திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கிறதுனால ஏற்பட்ட இழப்புகள் வந்து ஏராளமாக இருக்குது. 40 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான கல்வி உரிமைகள்லேருந்து, கல்விக்கான அந்த சலுகைகள்லேருந்து, இந்த மக்களோட மேம்பாட்டு நிதிகள்லேருந்து அத்தனை இழந்து நின்றுட்டு நிற்கிறாங்க இந்த மக்கள். இந்த மக்களுக்கான கோரிக்கையை அந்த அரசு நிறைவேற்ற சொன்னால் தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதிகாரிகள் என்ன சொல்லி வைக்கிறாங்க, முதல்வர்கிட்ட என்ன தகவல் கொடுக்குறாங்க, எடப்பாடி முதல்வராக இருக்கும்போதும் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போதும் அதிகாரிகள்ட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது அதிகாரிகளோட கருத்தை ஒட்டி தான் அவங்க செயல்படுறாங்க. இப்போ ஒரு ஸ்டாலின்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வழக்கு 69% இடஒதுக்கீடு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. 1994 அந்த அமெண்ட்மெண்ட் 45 ஜீவோ, அந்த ஜெயலலிதா அம்மா வந்து 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க இல்லைங்களா, அரசாணை போட்டு எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அது வந்து 9வது அட்டவணையில் இருக்குது. அது வந்து ஜனாதிபதியோட ஒப்புதலோடு இருக்குது. இப்போ ஜனாதிபதியோட ஒப்புதலோட 9வது அட்டவணையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர நிலுவையில் இருக்கிறதுனால இல்லை எந்த திருத்தமும் பண்ணக்கூடாது. இப்போ 9வது அட்டவணையில் டிஎன்சின்னு தான் போட்டிருக்காங்க. இது ஏன் பண்ணாங்கன்னா, இந்த துரோகத்தை முதல் பண்ணது அம்பாசங்கர் அறிக்கையில் இந்த மக்களை டிஎன்சின்னு அவர் தான் வந்து முத ஒரு துரோகம் பண்ணுறாரு. எம்ஜிஆர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் செகண்டு அந்த 50% இடஒதுக்கீட்டை எதிர்த்து அப்பையும் வந்து அவங்க வழக்கு போடுறாங்க. உயர் சாதியினர் வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போது அது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டுக்கு மேலே கொடுக்கலாம், 50 விழுக்காட்டுக்கு மேலே கொடுக்கலாம், அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதுக்கான புள்ளி விவரங்கள் இல்லை. அந்த புள்ளி விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை நியமிக்கிறாரு. அந்த அம்பாசங்கர் தன்னோட அறிக்கையில் இவங்களை டிஎன்சி மக்கள் வகைப்படுத்துகிறாரு. ஏற்கனவே டிஎன்சிங்கிறத எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் டிஎன்சின்னு அம்பாசங்கரை திணிக்கிறாரு, உள்ள கொண்டு வர்றாரு. இந்த துரோகத்தை முதல் தொடங்கி வைக்கிறது அம்பாசங்கர் இந்த பெயர் மாற்றத்தில் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த மக்கள் தொகையை கூட குறைச்சி கணக்கு காட்டுறாரு. டிஎன்சி புள்ளி விவரம் 1971 முதல் சட்டநாதன் கமிஷன் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையை அமைக்கும் போது சட்டநாதன் கமிஷன் அறிக்கையில் என்ன பண்ணுறாங்க, வன்னியர்கள் வந்து 45 லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க. அதே இது 15 வருஷம் கழிச்சு அம்பாசங்கர் அறிக்கையில் 60 லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அது என்ன கூடும், 15 வருஷம் இருக்குது, 15 வருஷம் கட்டாயம் கூட தான் செய்யும். அதே 1971 சட்டநாதன் அறிக்கையில் டிஎன்டி மக்களோட எண்ணிக்கை 30 லட்சம் பேர் இருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு மக்கள் தொகை கூடுமா குறையுமா? கூடியிருக்கும்ல, கூடியிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாரு, 15 லட்சமாக குறைக்கிறாரு. 30-15 அது எப்படி 15 வருஷமாக மக்கள் தொகை வளராமல் குறைய முடியும்? ஏன்னா சட்டநாதனும் வன்னியர், அம்பாசங்கரும் வன்னியர். தான் சார்ந்த சமூகத்துக்கு மட்டும் புள்ளி விவரங்களை கூட்டி கொடுத்துட்டு மற்ற சமூகங்களோட எண்ணிக்கையெல்லாம் குளறுபடி பண்ணி குறைச்சிட்டாரு. அப்போ அம்பாசங்கர் ஆணையம் நியமிக்கப்படும் பொழுது 21 உறுப்பினர்கள் நியமிக்கிறாரு எம்ஜிஆர், தமிழக அரசு நியமிக்குது. அதில் வந்து சேர்மன் தான் அம்பாசங்கர். அந்த அம்பாசங்கரோட அறிக்கையில் இருக்கிற ஃப்ராடுத்தனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமிட்டியில் இருக்கிற 3/2 பங்கு 14 உறுப்பினர்கள் இது போலியான அறிக்கை, பொய்யான அறிக்கை, ஒரு சார்பான அறிக்கை, இந்த அறிக்கையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது, நாங்கள் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அறிக்கை கொடுக்குறோன்னு சொல்லி 14 பேர் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் நம்ம விஐடி வேந்தர் விஸ்வநாதன், வி சாமிநாதன், குல செல்லையா, குமரி அனந்தன், இப்படி ஒரு 14 பேர் இருக்கிறாங்க. இந்த 14 பேர் வந்து சவுந்தர கைலாசம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த 14 பேர் அந்த அறிக்கையை கொடுத்து மெஜாரிட்டி அறிக்கை எம்ஜிஆர்ட்ட கொடுக்குறாங்க. தமிழக அரசு 2 அறிக்கையும் படித்து பார்க்குறாங்க. அம்பாசங்கர் வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு, ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு, அதனால் அம்பாசங்கர் அறிக்கையை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பாசங்கர் அறிக்கையை நிராகரிக்கிறாரு. எம்ஜிஆர் அரசு அந்த அம்பாசங்கர் அறிக்கையை டிஸ்மிஸ் பண்ணிடுது, மைனாரிட்டி அறிக்கைன்னு சொல்லுது. அந்த மைனாரிட்டி அறிக்கைன்னு சொல்லிட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களோட அறிக்கையை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அம்பாசங்கர் அறிக்கையை நிராகரித்து ஒரு ஜிஓ போடுறாரு. ஜிஓ 1564 1985 ஜூலை 30 ஒரு ஜிஓ போடுறாரு. அந்த ஜிஓவில் தெளிவாக சொல்கிறாரு மைனாரிட்டி அறிக்கை அப்படின்னு சொல்லி அம்பாசங்கர் தலைமையில் கொடுத்த 7 பேரோட அறிக்கையை நிராகரிச்சிடுறாங்க. நிராகரிச்சுட்டு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொடுத்த 14 பேர் கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த 50 விழுக்காடு நான் கொடுத்துவதற்கான இதுதான் வந்து புள்ளி விவரம்னு கொடுக்குறாரு. அதில் குறிப்பாக வந்து அந்த 14 பேர் பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் 67% இருக்கிறாங்க. அந்த 67% இருக்கிற மக்களுக்கு நான் 50% கொடுத்தது செல்லுன்னு நீதிமன்றத்தில் கொடுக்குறாரு. அப்போ ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், அம்பாசங்கர் தலைமையில் 7 பேர் கொடுத்த மைனாரிட்டி அறிக்கையை எம்ஜிஆர் அரசு நிராகரித்தது இந்த ஜீவன் தான் இருக்குது. அம்பாசங்கர் அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறதா சொல்றாருங்க. அவர் அதை விழுக்காடுலாம் கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் அதில் வந்து மேற்கோள்கள் எந்தெந்த சமூகத்தை கூட்டி குறைக்கிறங்கிறத அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாரு. சரி சார், அந்த இஷ்டத்துக்கு பண்ணதுனால தான் வந்து அதை நிராகரித்து எம்ஜிஆர் அரசு இது பண்ணுது. அதுக்கப்புறம் பெரும்பான்மை உறுப்பினர்களோட அறிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் எம்ஜிஆர் அரசு அந்த இடஒதுக்கீட்டவே வந்து உறுதிப்படுத்துது. அதுக்கான அரசாணையும் அந்த போட்டிருக்கிறாங்க, வெளியிடப்பட்டிருக்கு. ஜிஓ நம்பர் 1565 30th ஜூலை 1985 இந்த அறிக்கையை தான் ஏற்றுக்கிட்டது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா, இன்ன வரைக்கும் எல்லா பேரும் வந்து அம்பாசங்கர் அறிக்கையிலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்பாசங்கர் அறிக்கை நிராகரிக்கப்பட்ட அறிக்கைன்னு இதுவரைக்கும் சமூக நீதி பேசக்கூடிய எந்த தலைவனும் சொல்லலை, எந்த அரசியலாளரும் சொல்லலை. ஆணைமுத்து தொடங்கி ஐயா ராமதாஸ் வரைக்கும், இன்றைக்கி அன்புமணி வரைக்கும் அம்பாசங்கர் அறிக்கை நேற்று கூட பேசுகிறாரு. இனமே எழு, உரிமை வேறு அப்படின்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு அம்பாசங்கர் அறிக்கை அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு. அம்பாசங்கர் அறிக்கை நிராகரிச்ச அறிக்கையை, நிராகரிக்கப்பட்ட அறிக்கையை வச்சு என்ன கொடுக்கறது? அம்பாசங்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டதில் அவர் சொன்ன அறிக்கை நிராகரிக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொடுத்த அறிக்கை தான் ஏற்றுக்கிறாங்க. பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து
அம்பாசங்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் சார்ந்த வன்னிய சமூகத்தின் எண்ணிக்கையை மட்டும் அதிகப்படுத்தி காட்டிவிட்டு 45லேருந்து 60 காட்டுறாரு. கூடியிருக்கலாம் அதை 15 வருஷம் மக்கள் தொகை வளர்ந்துருக்கலாம். ஆனால் மற்ற சமூகங்களை எப்படி குறைச்சி கொடுத்த? நீ அந்த அறிக்கையை ஆதாரம் வச்சு எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு அன்புமணி ராமதாஸும் ஐயா ராமதாஸும் கேட்குறது எந்த வகையில் நியாயம்? புரிதல் இல்லையா இல்லை குழப்பறாங்களா? தெரியும் அவங்க சமூகத்துக்கு அது ஆதாயமாக இருக்குது. அதனால் எனக்கு அந்த அம்பாசங்கர் அறிக்கையை கொடு அப்படின்னு அந்த அறிக்கையின்படி எனக்கு இடஒதுக்கீடு கொடு, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? எப்போ அது நிராகரிக்கப்பட்டது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் அறிக்கை தான் இருக்குது, அதன்படி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு முழுக்க எடுத்துட்டு கல்வி வேலைவாய்ப்புகளில் எந்தெந்த சமூகங்கள் எவ்வளோ விழுக்காடு பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை எடுங்க. யார் பாதிக்கப்பட்ட சமூகங்களோ அவங்களுக்கு வழங்குங்க. வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அது ஒரு தொகுப்பு முறையில் அவங்களுக்கு உரிய பங்கீடு கொடுங்க. மற்ற சமூகங்கள் டிஎன்டிலே மற்ற சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா, இல்லை பிசியில் மற்ற சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா, சமூக நீதியோட அடித்தளமே என்ன, தாத்பரியமே என்ன? வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, பலன் பெறாத சமூகங்களை மேலேற்றுறதா சமூக நீதியோட நோக்கம். அப்போ பலன் பெறாத சமூகங்களை நீங்கள் முன்னேற்றணும். பலன் பெற்ற சமூகங்களை ஒரு தொகுப்பாக வச்சு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க, அனைவருக்கும் உரிய பங்கீடு கொடுக்கணும். இப்போ இதையெல்லாம் மறைச்சிட்டு இவர் வெறும் தலையை மட்டும் என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்படு நான் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லி அன்புமணியும் ராமதாஸ் ஐயாவும் பேசுகிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக வன்னியர் இடஒதுக்கீடுகளையும் இந்திரா சகானி போட்ட அந்த இடஒதுக்கீடுக்கான வழக்குலையும் அருந்ததியரோட உள்ஒதுக்கீடு வழக்குலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கு? மக்கள் தொகை என்பது ஒரு ஆரம்ப புள்ளி, அவ்வளோதான். அது வந்து சோல் பேசிஸ் கிடையாது. அனைத்துக்குமான இடஒதுக்கீடை தீர்மானிக்கக்கூடிய காரணி அது கிடையாது. பல்வேறு காரணிகள் இருக்குது. என்ன சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த கோரிக்கையின் மூலம் வந்து டிஎன்டி மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, டிஎன்டி மக்களும் வன்னியர்களும் எல்லாமே எம்பிசிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க, ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தனியாக இவ்வளோ இடஒதுக்கீடு கொடு அப்படிங்கும்போது மற்ற மக்களை அது நேரடியாக பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா, இப்போ வந்து கல்வி வேலை வாய்ப்பில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம்னா என்ன வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஆர்டிஐ போட்டு எடுத்து பார்த்தா 13 விழுக்காடுலேருந்து 15 விழுக்காடு வரைக்கும் இந்த மக்கள் பலன் பெறுறாங்க, வன்னியர் சமூகம் பலன் பெறுறாங்க. படட்டு அவங்க ஒரு பொது போட்டியில் வரும்போது தகுதி உள்ளவங்க போட்டி போட்டு அதை வந்து அந்த பலன் பெறட்டும். இன்றைக்கி வந்து வன்னியர்கள் பலன் பெறட்டும், 100 சமூகம் பலன் பெறட்டும். நம்ம அந்த மக்களுக்குலாம் எதிரானவங்க கிடையாது. இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? நமக்கு இடஒதுக்கீடே இல்லை அப்படிங்கிறத வன்னியர் எளிய மக்கள்கிட்ட வந்து நம்ம உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு நமக்கு இடஒதுக்கீடு உரிமையை போச்சு, இந்த அரசு செய்ய மாட்டேங்குது, அரசியலுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இடஒதுக்கீடு எல்லா சமூகங்களுக்கும் இருக்குது. எந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இல்லை? எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இப்போ இடஒதுக்கீடா? பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்குது, எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ இந்த இடஒதுக்கீடை ரிவைஸ் பண்ணணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு கல்வி வேலைவாய்ப்பில் எந்த சமூகம் எவ்வளோ பலன் பெற்றுக்குன்னு வெளியிடு. அப்போ எல்லா கோரிக்கையும் பேசுகிறவர் அன்புமணி ராமதாஸும் ஐயா ராமதாஸும் சமூக நீதி பாலும் கல்வி வேலைவாய்ப்புகளில் எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு பலன் பெற்றுள்ளன என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிடுன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் வேல்முறையை கேட்க வேண்டியதானே? வெறும் மெஜாரிட்டி மக்கள் நாங்கள் இருக்கோம், தலையை மட்டும் வச்சுட்டு எனக்கு ஒதுக்கீடு கொடு அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்தில் கிடையவே கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் உரிய பங்கீடு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான் சொல்கிறாங்களே ஒழிய ப்ரொபோசனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அடிக்குவேட் ரெப்ரசன்ட் போதுமான அளவு இடஒதுக்கீடு. இப்போது 50% தான் இருக்குது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. சாதி 256 சாதி இருக்குது. சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுக்கணும். 256 சாதிக்கு எப்படி பிரித்து கொடுப்பேன்? வெறும் 50 எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? ஒவ்வொரு % வச்சாலும் 50 சாதிக்கு தான் கொடுக்க முடியும். 0.5% வச்சாலும் 100 சாதிக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் இருக்கிறது 256 சாதி இருக்குது. இதில் குறிப்பாக எம்பிசி கேட்டகரியில் கேட்குறாங்க இல்லைங்களா, 108 சாதி இருக்குது. 108 சாதிக்கு எப்படி 20 பிரிப்பேன்? எனக்கு மட்டும் 10 கொடுத்துட்டு மீதியெல்லாம் என்னமோ பண்ணுன்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு என்பதை அரசமைப்பு சட்டம் சொல்லலை. எந்த சாதியாக இருந்தாலும், வன்னியர் மட்டும் இல்லை, கல்லாறு, மறவர், கவுண்டரு, செட்டியார், நாடாறு, யாருக்கும் எந்த சாதிக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை. ஏனென்றால் இடஒதுக்கீடு என்பது கம்யூனிட்டிக்கு தான் இருக்குதே ஒழிய கேஸ்ட்டுக்கு கிடையாது. பேக்வர்டு கம்யூனிட்டி தான்.
ஷெட்யூல்டு கிளாஸு தான், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான், அது ஒரு தொகுப்பு சாதி தான். தனிச்சாதி கிடையாது. தனிச்சாதிக்கு எங்கேயுமே இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அரசமைப்பு சட்டம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, மொத்தம் 3000 சிச்சம் ஜாதி இருக்குது இந்தியாவில். பிற்படுத்தப்பட்ட மக்கள் 3000க்கு மேலே இருக்குது. இதை எப்படி இந்த 50 விழுக்காடுக்குள்ளே 50% எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? அதனால் நம்ம சமூக நீதி காவலர்கள் என்ன பண்ணாங்க, அரசமைப்பு சட்டத்தை வகுக்கும் போதே ஒத்த தன்மையுள்ள சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கிற ஒரே தன்மையுள்ள சமூகங்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து கம்பார்ட்மெண்ட்டாக கொண்டு வராங்க. அப்படி தான் கொடுக்க முடியும். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி நீ படிச்சு வா, நாளைக்கு நான் அவன் படித்து வரட்டும், மாறி மாறி படித்து வரணும்னு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த வாய்ப்பை உடச்சி எனக்கு மட்டும் தனி சாதிக்கு கொடு அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பில் சொல்லிருச்சு. இப்போ திரும்ப திரும்ப வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, உச்சநீதிமன்றம் மன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க சொல்லி 1200 நாள் ஆச்சு, நீங்கள் என்ன கொடுக்க மாட்டேறீங்க. எங்கே சொல்லியிருக்கு? நீ அந்த பக்கத்தை எடுத்து போடு. உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று எந்த பக்கத்தில் சொல்லியிருக்கு? சப்போஸ் தமிழக அரசு கொடுக்கல, ரைட்டு, நீ உச்சநீதிமன்றம் வழக்கு போட வேண்டியதானே. நீ வந்து எனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்க, டேட்டாஸ் இல்லை எடுத்து கொடுன்னு சொல்லியிருக்க, ஆனால் தமிழக அரசு எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஏன் உச்சநீதிமன்றம் ரிட்டு போட வேண்டியதானே? அவன் 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 தலையில் குட்டுவான். எங்கடா உத்தரவு கொடுத்துருக்கேன்னு கேட்பான்.